Taste the Daily. கரூரில் கூட்டம் நடைபெற்ற போது மின்சாரம் துண்டிப்பு, செருப்பு வீச்சு, ஆம்புலன்ஸ் வருவதெல்லாம் பார்த்தால் சந்தேகம் வருவதால் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு நபர் கமிஷன் விசாரணையின் போது பேசக்கூடாது என காவல்துறையினர் மிரட்டுகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். 40 ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிட்டு இங்கே பாருங்க, அதில் கழக மருத்துவ அணி ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க. இந்த செயலை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அந்த ஆம்புலன்ஸில் இந்த ஸ்டிக்கர் இருக்குது. ஏன் அரசாங்கம் இந்த ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணாதான்? பணத்தின் மீது அரசியல் செய்யணும்னு சொல்லி எங்களுடைய பொதுச் செயலாளரை பற்றி சொல்கிற மா சுப்பிரமணியம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடணும். குடிக்கிற தண்ணி பாட்டிலில் ஸ்டிக்கர் இருக்குது. மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. அன்னைக்கு 39 பேர் இறந்து மார்ச்சுரியில் அடுக்கி வச்சுருக்காங்க. பலாயிரக்கணக்கான கூட்டம் இருக்குது. தண்ணி கொடுக்கும் பொழுது ஸ்டிக்கர் ஒட்டின பாட்டில் தண்ணி கொடுக்குறீங்க. ஆம்புலன்ஸுக்கு மருத்துவ அணி கரூர் மாவட்டம் திமுக. அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த அரசும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஒரு கும்பல் எவ்வளோ வருதுங்கிறது தெரியாமல் ஒரு இடத்துல ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டு, போலீஸ் அதிகமாக இருந்தது, 500 பேர் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு நாங்கள் எண்ணி பார்க்குறதுல நாங்கள் தெரியல எங்களுக்கு. ஆனால் சோசியல் மீடியாவில் வருது 50 போலீஸ் இருந்தாங்கன்னு சொல்லி போய் சோசியல் மீடியாவில் வந்திருக்குது. இதையெல்லாம் தீர விசாரிக்கணும்னா சிபிஐ விசாரணை வேணும். எங்களுடைய பொதுச் செயலாளரும் அந்த கோரிக்கை தான் வச்சுருக்கார். அவர் பாட்டு பாடுறாரு, லைட் ஆஃப் ஆகுது, செருப்பை வீசுகிறாங்க, ஆம்புலன்ஸ் உள்ளே வருது, தள்ளுமுள்ளு ஏற்படுது. இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஆதாரத்தோடு சோசியல் மீடியாவில் வந்திருக்கு.